அப்படி சைஸை பாருங்க 5 எந்த பெரிய மீன் என்ன இது என்ன இது சமைச்சாப்பிடலாம் தானே சமையல தானே கூழுக்கெல்லாம் மணி கேட்க வேணாம் கூழுக்கு என்ன சட்டை படிக்க வேணாம் இந்த இங்கே பாருங்க இந்த செதில பாருங்க பெரிய பெரிய செதில் கண்ணை பாருங்க அப்படி பாய் இந்த 3 மீன் தான் இப்போ வாங்கியிருக்கோம் 1500 ரூபாய்க்கு நல்ல பெரிய மீன் அப்போ 3 கிலோ கிட்டே இருக்கும் மற்ற மீன் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக தந்திக்கணும் ஓகே சட்டம் தானே அப்பா இங்கே வருங்க துடிக்குது அப்படியே மதுவிலக் சேனலில் இது முறையாக வருது மீன் வந்து பாத்ரூம் போயிடுது குளத்து கரையில் வந்து நாங்கள் நிற்கிறோம் பாருங்க எல்லாமே உயிர் துடிக்க மீனெல்லாம் துடிச்சுட்டு இருக்கேன் இந்த எல்லாம் துடிக்குது மீனெல்லாம் கிடந்து இப்படி மீன் தான் இதுக்கு அந்த குளங்களுக்கு அப்படி விடும் என்ன இங்கே பாருங்க வேலையில் ஒதுக்கி வந்துக்கணும் இதான இந்த வேலை என்ன இதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு இது வேலையை வித்தியாசமாக இருக்கு என்ன சந்தைகளுக்கும் கொண்டு போயினோம் எடுத்து கொண்டு போய் உள்ளூர் ஜாவாரிக்கு கொடுத்து மிச்சம் கூலர் இருக்கான். ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய காணொலி வந்து இந்த காணொலி ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு சந்தை பகுதிகளுமாக இருக்கட்டும் இந்த மீன்பிடி சம்பந்தமான வீடியோக்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு சந்தை பகுதிகளை வந்து போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் உலகாலம் வந்து பார்த்தோன்னு சொன்னால் கடல் சார்ந்த மீன்பிடி அங்கே என்னென்ன மீன் விற்கிறாங்க இது சம்பந்தமாக தான் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்துறாங்க. இன்றைய நாளில் இந்த காணொலியில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்தியங்காட்டு குளம் என்ன முத்தியங்காட்டு குளத்தில் தான் இந்த வந்து வந்துருக்கிறோம். இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாடி இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீன்பிடி முறையே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த குளத்து மீன்பிடி என்றபடியாக இங்கே வந்து என்ன மாதிரி மீன் பிடிக்கிறாங்க இந்த வள்ளங்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குது இங்கே வந்து என்ன மாதிரி மக்கள் வாங்குறாங்க எப்படி என்ன விலைக்கு வந்து விற்கிறாங்க இது சார்ந்த வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். துடிக்க ஜப்பான் என்னென்ன மீன் வரும் வேறு ஜப்பான் வர மீன் என்னன்னு தெரியல போய் பார்ப்போம். அதிகமாக இந்த ஜப்பான் மீன்கள்லாம் வந்து இங்கே வந்து பிடிப்பாங்க. அது என்ன புளிக்கஞ்சியா புளித்தண்ணி ஜப்பான் மீன் போட்டு இந்த புளித்தண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்றைய நாள் அந்த புளித்தண்ணி வச்சு குடிக்க போகிறோம். மாமாக்கள்லாம் நிற்கணும். இந்த இடத்த வந்து எப்படி இருக்குது இந்த குளக்கட்டு அந்த அண்மித்த பகுதிகள் வந்து எப்படி இருக்குது என்று சொல்லி நாங்கள் கொண்டிருக்குது. நாங்கள் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். காலம் வெயில் பாருங்க முகத்தில் அடிச்சு கொண்டிருக்குது. இப்போ சரியாக வந்து 7 மணி 6:45 7 மணி ஆகுது. நாங்கள் வேலைக்கே வந்துடும் 6 மணிக்கு வெளிக்கிட்டு 1 மணிக்கு அளவு என்ன வட்டாப்புலேருந்து 1 மணிக்கு ஆச்சு நாங்கள் இந்த வாரத்துக்கு இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் இந்த ஆட்டோலாம் வாடிக்கு போவோம். இதெல்லாம் வந்து இதான் எங்களோட கார் இதான் எங்களோட கார் என்ன காரில் வந்து நாங்கள் அதான் கார். ஓகே இப்போ இதெல்லாம் அந்த வாடி இருக்கு பாருங்க. இந்த மீன்பிடியே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கு. அங்கே இப்போ மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கொண்டிருக்காங்க. நான் இந்த இடத்தை வந்து வடிவாக காட்டிக்கொள்கிறேன். உண்மையிலே ஒரு வித்தியாசமான இடம். நீங்கள் இதுவரைக்கும் வந்து எத்தனை பேர் வந்து பார்த்தீங்களோ தெரியல. நான் இன்றைக்கு தான் முதல் முறையாக இந்த இடத்துக்கு வரேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை பசேலன்னு சொல்லி புல்வெளிகளாக இருக்குது. குளம் சார்ந்த பகுதி என்றபடியாக பச்சை பசேலன்று அதிகமாக இருக்கிறதா பார்க்கக்கூடியமாக இருக்குது. இல்லை நிறைய பேர் வந்து இந்த மீன்பிடிகள் எல்லாமே பிடிச்சிட்டு வந்து மீன் வந்து கொண்டு போய் கொண்டிருக்காங்க. இந்த வள்ளங்கள்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த இடமே. கடை பாருங்க இப்போ இதில் மீன் பிடிச்சிட்டு அந்த அண்ணாக்கள் வந்து வந்துருக்கீங்கன்னா என்ன மாதிரி மீன்கள் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குது. நல்லா குளிர்மையான காற்று சட்டப்படி வா. இந்த வள்ளங்களை பாருங்கள் இந்த வள்ளத்தை பாருங்கள் எப்படி கொண்டு வித்தியாசமாக இருக்குது. இது வந்து குளத்து மீன் பிடிக்கணும் இப்படி என்றதோ குளத்தில் என்ன ஓகே. எவ்வளோ இந்த வள்ளத்துக்கு வந்து எவ்வளோ முடியும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு கூட முடியும் என்ன. இது என்ன இப்போ போட் செய்கிற இடங்கள்லாம் என்ன பிடிச்சிடுறது. இப்போ நாங்கள் கடலுக்கு ஓடுற போட்டுருக்கல்லோ அதுகள் வந்து பாவிக்கலாதோ இன்ஜின் போட்டால் அதுக்கு அடித்தான் இப்படியான இதுன்றது என்ன. ஆனால் இது துடுப்பு தானே என்ன என்ன சவால் இது சவால் அப்படியே கட்டி போட்டு அப்படியே வலிக்க வேண்டியானே இது கையை விட்டு இப்படி ரைட் நான் யூடியூப் சேனலோ மதுவிலாக்ஸ் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தாங்க. 5 மீன் கிடக்கா ரைட் என்ன ஜப்பான் மீன் மட்டும் போனா இங்கே பாருங்க மீன் எல்லாம் வந்துருக்குது. நிறைய மீன் வந்துருக்குது இங்கே பாருங்க நிறைய மீன் வந்துருக்கேண்ணே.
எல்லாம் பாருங்க இங்கே பாருங்க துடிக்க துடிக்க மீன் எல்லாம் வந்துருக்குது இங்கே பாருங்க வா சூப்பரம் இங்கே முடிச்சுட்டாங்க மீன் நாங்கள் இப்போ குளத்து கரையில் நிற்கிறோம் பாருங்க அண்ணா பாருங்க தண்ணி எடுக்கிறேன் தண்ணி எடுத்துன்னு வரேன் குளத்து கரையில் வந்து நாங்கள் நிற்கிறோம் பாருங்க எல்லாமே உயிர் துடிக்க துடிக்க மீனெல்லாம் துடிச்சுட்டு இருக்கேன் இந்த எல்லாம் துடிக்குது மீனெல்லாம் கலந்து எல்லாமே துடிக்க துடிக்க சிலாப்பியம் ஜப்பானம் கட்லாவா கட்லாரோ மீனெல்லாம் துடிக்குது இப்படி மீன் தான் இதுக்கு அந்த குளங்களுக்கு அப்படி விடும் என்ன பாருங்க இங்கே இங்கே பாருங்க கொண்டு போய் புளித்தண்ணி வச்சா நல்லபடியாக இருக்கும் துடிக்க துடிக்க மீன் கோல்டன் ஸ்பாரோ செம்மையா கட்லா வந்திருக்க மீன் வாங்க பாருங்க எடுத்து போட்டு இந்த இடமே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்க கட்லா மீனா இவரும் வந்து யூடியூப் வீடியோ எடுத்து நினைக்கிறார் சதீஷ் உலக் என்ன மாக்கள் வர நிற்கும் என்ன எந்த மாதிரி வேணும் என்ன ரைட் இதுக்கு எத்தனை வேலை மீன் நான் பிடிச்சிருக்கீங்க அண்ணளவா ஒரு 100 கிலோ அப்படி வரா என்ன இப்போ ஒரு மீன் வந்து ஒரு கிட்ட 1 கிலோ கிட்ட வரும் உங்களுக்கு என்ன ஒரு சைஸில் இருக்கு எல்லாம் துடிக்குது இப்போ இதை எத்தனை மணிக்கு நீங்கள் போகிறது மீன் பிடிக்க நேற்றுக்கு மீன் வருமா இப்போ சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வர்றது ரைட்டு பின்னிற 3 மணிக்கு போய் இப்போ தான் வந்தீங்க பாத்தியோ அதுதான் இவ்வளோ நேரம் இந்த தண்ணி காண்டுதுங்க என்னண்ணா அப்போ நித்திர விட மாட்டீங்களே என்ன அண்ணா என்ன நித்திர விழுவீங்க இங்கே பாருங்க வேலையில் ஒதுக்கி வந்துக்கிறேன் இதான் இந்த வேலை என்ன இதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு இது வேலையோ வித்தியாசமாக இருக்கு என்ன சின்ன வேலை என்ன இல்லை இந்த இதெல்லாம் வந்து ஒரு குட்டியாக இருக்கு என்ன இது ரைட்டு ஓகே இங்கே பெருசுதான் ஆமா இப்படி என்ன மீனா இது ரோவோ அம்மா ஐயப்பா வாழை அடிக்குதா வளக்குது அடே சரி அது வளக்குது எதுக்கு பிடிக்கிறாண்ணா அதுக்கு அப்படி தூக்கு இங்க பாருங்க மீன் சைஸ் இங்க காடு 5 கிலோ கிட்ட வேணும் எப்படி இது எப்படி இதை போட முடியாது சரி நான் படிக்கிறேன் கொண்டா கதை கொண்டா ரைட் அப்பா அப்படி சைஸை பாருங்க 5 எந்த பெரிய மீன் என்ன இது என்ன இது சமைச்சாப்பிடலாம் தானே சமையல் தானே கூழுக்கெல்லாம் மணி கேட்க வேணாம் கூழுக்கு என்ன சட்டை படிக்க வேணாம் இந்த இங்கே பாருங்க இந்த செதில் பாருங்க பெரிய செதில் கண்ணை பாருங்க அப்படி பாய் சூப்பரா அப்பா இதை விட பெரிய மீன் இருக்கோண்ணா இதை விட பெருசு இருக்கு ரைட் இது அப்பா அம்மா இது வேற இதான் நாங்கள் இப்போ தூக்கின மீன் வண்ணம் பெரிய மீன் அடுத்த பாக்ஸ் போகுது ஒன்றே பாக்ஸில் போட்டு ஆனால் இது எங்கேண்ணா போகும் சந்தைகளுக்கு போகுமா ரைட் பாருங்க சந்தைகளுக்கும் கொண்டு போயினோம் எடுத்து கொண்டு போய்
உள்ளூர் வியாபாரிகளுக்கும் மிச்சம் கூலர் கொடுக்குறாங்க. கூலருக்கா ரைட் பாருங்க விடிய பின்னேறம் போய் இப்போ விடிய தான் வந்திருக்கிறேன் 7 மணிக்கு. பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மீன்பிடி பிடிச்சி கொண்டு வந்து இங்கே பாருங்க இப்போ இதில் கொண்டு போயினேன். இதுக்குள்ள போட்டேன். அப்பா இது பாருங்க இந்த மீன் வாயை பாருங்க உயிரோடு இருக்கு அப்படி. அப்பா நான் பேக்கில் போட்ட முன்னுக்கே வந்திருந்தேன். நீ இதில் வச்சு கொடுத்துருந்தா அங்கே அதில் வேணுங்க. இடமே பாருங்க ஒரு வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்கு. இங்கே பாருங்க இங்கே முடிய இந்த வள்ளங்கள் எல்லாம் வந்து நான் காட்டிக்கொள்கிறேன். இல்லை இந்த மீன் வாங்குறதுக்கெல்லாம் ஆங்கெல்லாம் வந்தோன்றிருக்கேன். இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்க அந்த கட்டைகள் அதுகள் எல்லாம் இருக்கிறபடியா ஸ்பீட் போட்டுகள் இந்த கடலில் பிடிக்கிற போட்டுகள் வந்து ஓடையில் அதுப்படியான வள்ளங்கள்லாம் அவங்க போவாங்க. இந்த துடுப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க துடுப்பு செஞ்சு வச்சுருக்காங்க. அதை விட சவல் வச்சுக்காங்க. அதேங்க அதில் முதல்ல நம்ம இந்த காலை காட்டிப்பேன். சவல் வச்சுப்பாங்க. இங்கே வருங்க இந்த சவல்லாம் இப்படி இருந்தது இந்த இதுக்கு சவல் அதுக்கெல்லாம் ஒட்டியெல்லாம் செஞ்சு வச்சுக்காங்க. சூப்பர். அங்கேயும் மாக்கள்லாம் வந்திருக்காங்க. எத்தனை வல்லம் நிற்கின்னு பாருங்க. நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. என்ன பைக் கழுவுறீங்களா? குளிச்சு தண்ணியில் என்ன பைக் கழுவி நிற்கிறேன். பாருங்க இந்த இயற்கை சூழலோட ஒரு வித்தியாசமாக இருக்குது. நிறைய பேர் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அது இதுக்குன்னு தனியாக அங்கே வாடி இருக்குது. அந்த வாடி பகுதியிலேயும் மீன்கள் எல்லாமே இருக்கும். நான் அதையும் வந்து காட்டிக்கொள்கிறேன். இந்த வளையல் ஒவ்வொரு வளையலையும் வந்து இங்கே ஒரு அண்ணா அந்த வளையெல்லாம் எடுத்து ஒதுக்கி கொண்டிருக்கிறார். இங்கே பாருங்கள். நீங்கள் என்ன பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா? பிடிச்சிட்டு வந்தாச்சு. மீன் கொடுத்துட்டீங்களாங்க? ரைட் 3 மீன் தான். 3-4 மீன் தான் பிடிச்சிக்காண்ணா. இதான் உங்களுக்கு எப்படி பட்டது? ரைட் இங்கே பாருங்க எல்லாம் அப்படியே உயிரோடான் இருக்குது மீனெல்லாம். அப்படியே துடிக்க ஒரு 4 மீன் அண்ணா வந்து பிடிச்சி வந்துருக்கு. நீங்கள் எத்தனை மணி போகிற? நான் பின்னர் தான் போகிறேன். என்ன நாங்கள் பின்னர் இல்லை, நேற்று 3 மணிக்கு போயிட்டு வலையை போட்டு 4-5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்துடுவீங்க? விடிய காலையில் போயிட்டு வலையை எடுத்துகிட்டு வருவோம். விடிய காலையில் இருக்குது வேலை. பின்னேரம் போய் விலை போடுறான். விலையை போட்டு வந்துடுவீங்கம்மா. பிறகு விடிய போய் எடுக்கலாம். அதான் வந்து நித்திர வந்து தான் போவேணுமா? சரி நீங்கள் வந்தானே போகிறீங்க? என்ன நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரைட் இப்பேர் வந்து தான் போகிறேன். அவர் நான் என்னென்ன தெரியல. அது இரவைக்கு வந்து பிடிக்க ரைட் அங்கே அதிலே மந்து கொண்டிருக்கணும். அங்கே இருக்கும். இங்கே இருங்க. இதுலேயும் அந்த மீன் பிடிச்சிட்டு வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருங்க வள்ளத்தில் வலிச்சு தான் பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு வலிச்சு தான் வரையினேன் துடுப்பால். இவருக்கு இவ்வளோ அப்படி விட்டா ஒரு 3-4 தான் கிடக்குது. வேண்டும் போடு வேண்டும். நாங்கள் இப்போ பார்த்த போட் இந்த வெள்ளம் வந்து அண்ணா வந்துட்டார். இவரும் வந்து என்னென்ன மீனெல்லாம் பிடிச்சிக்கான்னு சொல்லி பார்ப்போம். சிம்பிளாகவே வந்துடல வேணே. ஆழம் உங்களால் எவ்வளோ ஆழம் இருக்குங்க? 2 அடி என்ன மீன்? ரைட் இல்லை என்ன மீன் பிடிச்சிங்க? இதான் சிலாப்பியில் என்னென்ன ரைட். இங்கே இதுக்கு ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன இப்போ போனீங்களா? ரைட் இவ்வளோ தான் உங்களுக்கு பிடி விட்டதா? ரைட் இப்போ 4 மீன் தானே? பாருங்க இந்த அண்ணாக்கு வந்து 4 மீன் தான் வந்து பிடிபட்டு இருக்குது. முதல்ல அந்த அவருக்கு நிறைய போய் பிடிச்சா என்ன? அதான் இப்போ இதே மாதிரி இப்போ நிறைய மீன் பிடிக்கிறாக்களும் இருக்காங்க. 4-5 மீன் வேறு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் 4 மீன் இவரும் ஒரு 4 மீன் தான் பிடிச்சி கொண்டு வந்தது. ஆனால் இவர்கிட்ட கொஞ்சம் பெரிய மீன்கள் என்ன அண்ணனை கொஞ்சம் பேர் கொஞ்சம் பரவாயில்ல பெரிய மீன்கள். அவர்கிட்ட சின்ன மீன்கள்லாம் எவ்வளோ ஆகுது மீன்? இப்போ எவ்வளோ? 1500.
இந்த 3 மீன் இந்த ஒன்று 3 பெரிய மீன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா என்னது என்ன இது ரைட் ரைட் ஓ இப்படித்தான் கொலை தூண்டில் பிடிக்கிற மீன் எல்லாம் இப்படித்தான் கொண்டு வருவோம் என்ன இந்த ரத்தம் அப்படி இருக்கு என்ன ஓகே நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 3 மீனையும் வந்து 1500 ரூபாய்க்கான தாராளம் பெரிய 3 மீன் இங்கே பாருங்க பிடிக்க விடுது இல்லை துடிக்குது அப்பா இங்கே பாருங்க துடிக்குது இங்கே பாருங்க துடிக்குது அப்படியே உடன் மீன் இதெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்டு அவ்வளோ உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஐயோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 மீன் தான் வாங்கியிருக்கோம் 1500 ரூபாய்க்கு எங்களுக்கு அந்த சின்ன மீன் ஃப்ரீ ஒன்று இலவசம் எங்களுக்கு எப்படி இருக்கு இங்கே பாருங்க புது ஃப்ரீயா உதன்ன மீன் ஒட்டியா இங்கே பாருங்க போடுறா இந்த 3 மீன் தான் இப்போ வாங்கியிருக்கோம் 1500 ரூபாய்க்கு நல்ல பெரிய மீன் அப்போ 3 கிலோ கிட்டே இருக்கும் மற்ற மீன் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக தந்திக்கணும் ஓகே ரத்தம் தானே இங்கே போஸ் கொடு இங்கே போஸ் கொடு இங்கே போஸ் கொடு ஏய் திரும்ப கொஞ்சம் திரும்ப என்ன மூத்திரம் அடிக்குதோ இங்கே வேறுங்க மீன் மூத்திரம் அடிக்குது மதுவிலக் சேனல்ல இது முறையாக வருது மீன் வந்து பாத்ரூம் போயிடுறது புளி தண்ணி சாப்பிட போறோம் புளி தண்ணி வச்சு ஒரு புடி பிடிக்க போறோம் ஒரு புடி ஒரு புடி அந்த இதில் வீடியோவில் ஓகே நாங்கள் அப்படியே போய் இந்த வாடி பகுதியும் இருக்குது வாடி பகுதியில் வந்து மீன்கள் எல்லாம் வந்து எப்படி விற்கணும் அப்படி மீன்கள் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்படி பிடிச்சுன்னு வர இந்த வள்ளங்களில் பிடிச்சுன்னு வர மீன்கள்லாம் வந்து இந்த வாடியில் வச்சு விற்பாங்க மக்கள் இந்த முத்தையங்கட்டு பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த மீன்களை வந்து அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் நல்ல சத்து குளத்து மீன்டாலும் நல்ல சத்தாக இருக்கும் ஓகே பார்ப்போம் பாருங்க சிங்கம் வாங்கிட்டு வர மீன் எங்கே பண்ணின்னு வரீங்க போய் பிடிச்சிட்டு வரீங்களா மீனை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க ஓகே மேலே இந்த இடம் எல்லாமே இன்றைக்கு தான் எங்களுக்கு அந்த முதல் தடவை வந்தோடைய புதுசாக இருக்குது மேலே இந்த ஒரு கிராமத்து வாழ்க்கை இப்படி மீன்பிடி இதெல்லாம் வந்து அப்படி மேலே வந்து நல்லா இருக்குது பார்க்கவே ஒரு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது இங்கே பாருங்க நாய் கொண்டு வரும் பாருங்க வீடியோ எடுத்துட்டு இந்த வாடி பகுதி இந்த முத்தேன்கட்டு மீன் அடைக்கல மீன் அடைக்கலாம் தான் பாருங்க இதான் வாடி பகுதி இதெல்லாம் வந்து இந்த மீன்கள் எல்லாமே வந்து நிறுத்து சந்தை பகுதிகளுக்கு வந்து கொண்டு போவாங்க இந்த ஊரில் இருக்கிற மக்களும் வந்து வாங்க இங்கே பாருங்க முதல்ல நாங்கள் தூக்கின மீனோட இங்கே ஒரு பெரிய மீன் என்ன என்ன இறால் கிடைக்குமா இந்த இறாலை பாருங்க ஒரு பெரிய இறால் எல்லாம் மொத்தம் என்ன சிங்கி இறால் மாதிரியா தூக்கலாமா தூக்கம் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ ஆகுது ஒரு ஆள் மோட்ரால் என்ன மோட்ரால் மோட்ராலாம் பேர் இங்கே பாருங்க இதான் வந்து மோட்ராலாம் குளத்தில் வர மீன் இந்த என்ன இது காலா நண்டுக்கு முன்னுக்கு கை இருக்கிற மாதிரி நீட்டேன்னு ஒரு அடி கிட்ட இருக்குது என்ன எவ்வளோ அது உண்டு அண்ணா அந்த நண்டு ரால் எவ்வளோ அண்ணா 3000 ரெண்டுமா ஒன்று 3000 பார்த்தீங்களா ஒரு ஆள் வந்து 3000 சைஸ் வெளிநாட்டு கொண்டு விடும் ரைட் ரைட் இங்கே பாருங்க எல்லாமே வந்து மீனே ஒரு பளபளக்கு இதுக்கெல்லாம் பிடிச்ச இந்த மீன்கள் இல்லை எல்லாம் இந்த இடத்த பாருங்க இங்கெல்லாம் வீடு இருக்குது பக்கத்துலேயே வந்து இந்த தோட்டம் எல்லாம் செய்கிறாங்க இதில் பாருங்க நிறைய வல்ல நிற்கிது என்ன இங்கே பாருங்க இதுக்கே ஒரு ராலன் இருக்குது இங்கே பாருங்க இதுக்கு முன் இந்த காலை காண இல்லை கையே இதுக்கு எங்கடா என்னது ரைட் இதில் பாருங்க இந்த வானங்கள்லாம் இந்த வார மீன்களை வந்து இந்த வானத்தான் கொண்டு போவாங்க நீங்கள் என்ன வியாபாரியா எங்கே போறியா நெடுங்கணி என்ன சந்தையை கொண்டு வைக்கிறதா ரைட் ரைட் எவ்வளோ மீன் பண்ணி கிடைப்பா
20 கிலோ ரைட்டா இதான் நம்மளோட தொழிலா சரிண்ணா அவ்வளோ இதுதான் ஒரு நாளைக்கு ஏதோ உழைச்சி குடும்பத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஏன்னா படாது என்ன ஆனால் இதுக்கே நாங்கள் பார்த்ததுக்குள்ள ஒரு சில பேர் வந்து நல்லா பிடிக்கிறாங்க நிறைய பேர் பிடிச்சிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கொஞ்சம் காலம் பிடி இல்லை இதுக்கே வந்து 4-5 மீனோட வந்தாக்களும் இருக்கிறோம் நிறைய மீன் பிடிக்கிறாங்களும் இருக்கிறோம் என்ன இல்லை இப்போ இந்த சீசனுக்கு மீன் பிடிக்கிறது இப்போ இந்த தண்ணிகள் கூட இல்லை தண்ணி கூட பிடிக்காம இப்போ இந்த கொஞ்சம் பிடிக்கிறாங்க என்ன ரைட் கூலி வேலை தான் போகிறேன் என்னென்ன மீன் இதுக்கு வந்து பிடி வர்றது சிலாப்பி பிடி வரும் விரால் பிடி வரும் விரால் சிலாப்பி வர எல்லாரும் இந்த ஜப்பான் இதுகள்லாம் இந்த மாதிரி மீன்கள் என்ன குளத்து மீன்கள் இப்போ இதெல்லாம் வந்து இந்த குளத்துக்கு வந்து இந்த மீனெல்லாம் விடுறது யார் சங்கம் இதுக்கு குஞ்சா கொண்டு வந்து விடுறது தொழிலாளர் இருக்காங்க ஆமாம் அவங்களோட சேமிப்பு காசு இருக்குது சேமிப்பு இது அந்த டேக்ஸ் கட்டுற மாதிரின்னு அந்த காசுகள்லேருந்து குஞ்சா கொண்டு வந்து விடுறது அப்படியே கொஞ்சம் காசு கட்டினா கொண்டு வந்து விட்டுனா குஞ்சா கொண்டு வந்து விடுறது பிறகு குஞ்சு ரைட் இறால் குஞ்சு மீன் குஞ்சு இதெல்லாம் கொண்டு வந்து விடுறது குஞ்சா தான் வந்து கொண்டு விட்டு இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு என்ன ரைட்டு சரி நன்றி ஓகே இங்கே பாருங்கள் இதில் வந்து வியாபாரி மேலே வந்து வாங்கியிருக்கணும் இதில் வந்து பாருங்கள் இதில் பாருங்கள் துடிக்க எல்லாமே வந்து துடிச்சு கொண்டு இருக்குது மீன் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலே அவ்வளோ நல்லது உடம்புகளுக்கு அவ்வளோ நல்லது இப்படி மீன் தான் பிடிச்சி வைக்கிறான் ஓகே காவலை வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காவலி எனக்கும் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் இதுவரைக்கும் வந்து இந்த குளக்கட்டுக்கு இந்த குளம் சார்ந்த பகுதிகளுக்கு வந்து வந்ததே இல்லை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய நாளாக இந்த கடல் போகிற கடல் சார்ந்த மரக்கறி சார்ந்த வீடியோக்கெல்லாம் அதிகமாக அந்த கடற்பரப்புலாம் வந்து கடல் மீன்கள்லாம் வந்து பார்த்துப்போம் இன்றைய வந்து அந்த குளத்து மீன் வந்து பார்த்துருப்போம் உங்களுக்கும் வந்து பகிர்ந்து கொள்ளணும் நீங்களும் வந்து பார்க்கணும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கணும் பார்க்க ஒரு வித்தியாசம் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த ஒரு காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுவிலக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு காணொளியில் சந்திப்போம் ஓகே பாய்